வணக்கம். 3 மணி செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் ஆர் தேவப்பிரியன். இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் பரவிய தென்மேற்கு பருவமழை. வங்கக்கடலில் நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளதாக சென்னை வானிலை மையம் அறிவிப்பு. கோவை நீலகிரியில் இன்றும் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட். சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. நாளை முதல் 4 நாட்களுக்கு கோவை நீலகிரிக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட். நாளை திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பெய்யலாம் என்றும் வானிலை மையம் கணிப்பு. நெல்லை, தேனி, தென்காசி, கன்னியாகுமரியில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. திருப்பூர், திண்டுக்கல், விருதுநகர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் கணிப்பு. தமிழ்நாட்டில் மேலும் 5 நாட்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை. சென்னையில் 2 நாட்களுக்கு லேசான மழைக்கும் வாய்ப்பு இருப்பதாக அறிவிப்பு. நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சியில் 35 சென்டிமீட்டருக்கு கொட்டி தீர்த்த அதி கனமழை. மேல் பவானியில் 30 சென்டிமீட்டரும், சின்ன கல்லாரில் 21 சென்டிமீட்டர் மழையும் பதிவு. தேனி, ஈரோடு, திண்டுக்கல் உள்பட தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் மழை. இதமான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி. மூன்று நாட்களாக பெய்த கனமழையால் நீர்வரத்து அதிகரிப்பு. கோவை குற்றாலத்தில் பாறைகளை முழுவதும் மூடியபடி ஆர்ப்பரித்து செல்லும் தண்ணீர். உதகையில் சூறாவளி காற்றுடன் தொடரும் கனமழை. தாழ்வான இடங்களில் தேங்கியுள்ள மழைநீர். தமிழ்நாட்டில் 6 மாநிலங்களவை இடங்களுக்கு ஜூன் 19ஆம் தேதி தேர்தல். ஜூன் 2ஆம் தேதி தொடங்குகிறது வேட்புமனு தாக்கல். திமுக கூட்டணியில் கமல்ஹாசன் மாநிலங்களவை உறுப்பினராக வாய்ப்பு. வில்சன், வைகோவுக்கு மறுபடியும் வாய்ப்பு வழங்கப்படுமா என்று எழும் கேள்வி. அதிமுகவில் 2 மாநிலங்களவை இடங்கள் யாருக்கு? தேமுதிகவிற்கு உறுதி அளிக்கவில்லை என்று இபிஎஸ் கூறியிருந்த நிலையில் அன்புமணி வந்தால் வாய்ப்பு வழங்கப்படுமா? அதிமுகவிடம் மாநிலங்களவை சீட் கேட்பது குறித்து தலைமைதான் முடிவு செய்யும். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் நியூஸ் 18க்கு பேட்டி. மாநிலங்களவை தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கு, எப்படி பாக்குறீங்க? பாஜக எங்கள்கிட்ட இருக்குது 4 சட்டமன்ற உறுப்பினர்கள். அதிமுகவுடன் எதுவும் இடங்கள் பெற வாய்ப்பு இருக்கா? அவங்களுடைய அதை பற்றி எங்களுடைய தலைமை தான் முடிவு செய்யும். முத்துப்பேட்டை, நத்தம், மானாமதுரை உட்பட 11 இடங்களில் புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். ரெய்டுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு எடப்பாடி பழனிசாமி கேள்வி. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தனக்கு உறவினர் ஆகும் முன்பே பல தொழில்களை செய்து வந்ததாகவும் விளக்கம். கோடநாடு எஸ்டேட் வரை திமுக தொடர்பான வழக்கா நடந்து கொண்டிருக்கிறது. திமுக ஆட்சி ஊழல்மிக்க ஆட்சி என்று எடப்பாடி பழனிசாமி கூறியதற்கு அமைச்சர் துரைமுருகன் பதிலடி. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வருமாறு விஜயுடன் பேச்சுவார்த்தை நடக்கவில்லை. ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் விளக்கம். நண்பர்கள் விஜய், ஐ திங்க் ஐ விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட். ஒரு கட்சி ஆரம்பிக்கிறது எப்படி நடக்கணும், அது அந்த தலைவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அது அவருடைய டெசிஷன். அது எப்படி இருக்கு மேபி இஃப் ஹி கம்ஸ் அண்ட் ரீச்சஸ் அவுட், ஐ டோன்ட் நோ ஆஸ் ஆர் நாட், பட் இப்போ வரைக்கும் அந்த மாதிரி பேச்சு நடக்குது. குஜராத்தின் தாஹேத்தில் ரயில் என்ஜின் தயாரிப்பு தொழிற்சாலையை திறந்து வைத்த பிரதமர் நரேந்திர மோடி. 9000 HP திறன் கொண்ட என்ஜின்களை தயாரித்து ஏற்றுமதி செய்யவும் திட்டம். நாடு முழுவதும் ஒரே வாரத்தில் 4 மடங்கு உயர்ந்த கொரோனா பாதிப்பு. கடந்த வாரம் 257 பேருக்கு தொற்று இருந்த நிலையில் 1009ஆக உயர்வு. தமிழ்நாட்டில் ஒரு வாரத்தில் 3 பேருக்கு மட்டுமே கொரோனா பாதிப்பு. கடந்த வாரம் 35 பேர் பாதிக்கப்பட்ட நிலையில் தொற்று குறைந்தது.
கடலூரில் உள்ள 200 ஆண்டுகள் பழமையான விளையாட்டு திடலை பலாப்பழ மதிப்பு கூட்டு மையமாக மாற்றுவதற்கு இடைக்கால தடை. கடலூர் மாவட்ட ஆட்சியர் 2 வாரத்தில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மகாராஷ்டிர மாநிலத்தில் தொடரும் கனமழை. மழை வெள்ள நீரில் தத்தளிக்கும் தலைநகர் மும்பை. தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் தென்மேற்கு பருவமழை பரவி இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தொடர்பாக வெளியிடப்பட்டக்கூடிய அறிக்கையில் மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை உருவாகக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் கன முதல் அதி கனமழையும், நெல்லை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழையும், திருப்பூர், திண்டுக்கல், விருதுநகர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்பு இருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. நாளை கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, நெல்லை மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்றும் நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல், தெற்கு மத்திய வங்கக்கடல், அந்தமான் கடல் பகுதிகள், ஆந்திர கடலோர பகுதிகள், அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் அந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்றும் வானிலை மையம் அறிவுறுத்தியுள்ளது. கேரளாவில் 16 ஆண்டுகளில் இல்லாத வகையில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ளது. அதற்கான காரணம் என்ன என்பதை வரைகலை உதவியுடன் விளக்குகிறார் நம்முடைய நெறியாளர் சிவரஞ்சனி. தென்மேற்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு முன்கூட்டியே வருகை தந்திருக்கு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்றத தான் விரிவாக பார்க்க போறோம். வழக்கமா தென்மேற்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் ஜூன் 1ஆம் தேதி தான் வரும். ஆனா இந்த முறை மே 24ஆம் தேதியே தொடங்கி இருக்கு. அது இதுக்கு முன்னாடி இப்படி சீக்கிரம் எப்ப தொடங்குச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 16 ஆண்டுகளுக்கு முன்பா தான் முன்கூட்டியே தொடங்கி இருக்கு. இல்லைன்னா வழக்கமா ஜூன்ல தான் அது தொடங்கும். அதுவே மகாராஷ்டிராவில் பொறுத்த வரைக்கும் மொத்த ரீஜியனுக்குமே மழை அதிகமா இருந்திருக்கு. அந்த மாதிரி 35 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் நடந்திருக்கு. அதுக்கு பிறகு இப்பதான் இந்த மாதிரியான ஒரு மழை பொழிவை மகாராஷ்டிராவும் சந்திக்குது. சரி, இதுக்கான பொதுவான காரணங்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முதலாவதா மேடன் ஜூலியன் ஆசிலேஷன், MJO அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு மழை மேகம் நாம இங்க பார்க்கிறோம் இல்லையா, இந்த மழை மேகம் இதை பொறுத்த வரைக்கும் இது இந்திய பெருங்கடல்ல இருந்து பசிபிக் கடல் நோக்கி நகரும். இது இந்தியா வழியா தான் நகரக்கூடும். இது என்ன பண்ணும் அப்படின்னு நாம பார்த்தோம்னா, இது எந்த இடத்துல இருக்கோ அதை பொறுத்து அங்க மழை பொழிவு என்பது அதிகமா இருக்கும். இது விலகி போயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல வறட்சி இருக்கும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதனால இதை பொறுத்து கூட பருவமழை என்பது முன்கூட்டியே தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா பார்க்கும்போது மாஸ்கரின் உயரழுத்த மண்டலம்னு சொல்லுவாங்க. அதுவும் இப்படிதான் இந்த ரீஜன்ல இருக்கும். இந்த உயரழுத்த மண்டலத்துடைய இந்த நகர்வு என்ன பண்ணும்னா காற்றை நோக்கி நகர்த்தும். அப்ப அதோட டைரக்ஷனை பொறுத்து ரெயின்ஃபால் அதிகரிக்கும். இதுவும் ஒரு காரணமா இருக்கு. அடுத்த காரணம் என்ன நாம பார்க்கும்போது வெப்ப பரிமாற்றம். இந்த வெப்ப பரிமாற்றம் அப்படின்றத கன்வெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு உதாரணமா நம்ம அடுப்புல சுடு தண்ணி வைக்கிறோம், அதை நினைச்சுக்கோங்க. அது முதல்ல என்ன ஆகும், கீழே இருக்கிற தண்ணி தான் முதல்ல வெப்பமாகும். அது வெப்பமாகும் போது மேல இருக்கக்கூடிய குளுமையான தண்ணீர்லாம் அடியில போயிட்டு வெப்ப தண்ணீர் மேல வரும். ஏன்னா அப்பதான் அது வெப்பமாக முடியும். இதே ஒரு நிலை தான் நமக்கு லேண்ட்லையும் மேகத்திலையும் நடக்குது. கீழே வெப்பம் அதிகமாகும் போது மேல இருக்கக்கூடிய குளுமையான அந்த அம்சம் என்பது கீழே நகருது. அதுதான் நம்ம மழை பொழிவா சந்திக்கிறோம். இதுவும் ஒரு முக்கிய காரணம். அடுத்த காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சொமாலி ஜெட் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதாவது விண்ட் கரண்ட், அது இப்படி வேகமா போகிறது தான் சொமாலி ஜெட் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் இந்த மடகாஸ்கர் அந்த இடத்துல இருந்து இந்தியாவை தாண்டி அது அப்படி நகரும். அப்போ இது இந்தியாவை நோக்கி நகரும் போது இந்த மழை பொழிவு என்பது முன்கூட்டியே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது எல்லாமே இப்ப நாம பார்த்த எல்லா காரணங்களுமே பொதுவான காரணங்கள், எல்லா ஆண்டும் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் எதனால கொஞ்சம் முன்கூட்டியே வந்திருக்கு அப்படின்னு நாம பார்த்தோம்னா கிழக்கு காற்று சீக்கிரமே மேற்கு நோக்கி நகர்ந்திருக்கு. அது மட்டும் இல்லாம சென்ற ஆண்டு நாம லானினோ எஃபெக்டை பார்த்தோம். அதுவும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. இதன் காரணமாக தான் பருவமழை முன்கூட்டியே தொடங்கி இருக்குன்னு சொல்லப்படுது.